ஜீவ நீரூற்று வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள்ல கூட ஏசாயா 35 அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை உங்களுடைய வனாந்தரமா இருக்கக்கூடிய வாழ்க்கைகளை இந்த கால வேளையில தேவன் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் மாற்றுவாராக. பூமியிலே உள்ள எல்லா ஜனங்களில் பார்க்கலும் நாங்கள் விசேஷத்தவர்களாய் இருக்கிறோம். அந்த ஆனந்த களிப்போட வாழ வேண்டுமானா இருந்தால் நமக்கு தேவையானது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வழி நடத்தலுமே. நாம் செய்ய வேண்டியது யாத்திராமம் 19 அதிகாரம் 5 மாதம் சொல்றது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள் என்று போடப்பட்டது. அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் நிச்சயமாக தேவன் அப்படியே செய்வாராக. வனாந்தரம் உள்ள வாழ்க்கையா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும், அவருடைய வழியிலே நடக்க முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்திலே பலவிதமான சத்தங்களை கேட்கிறோம். சத்தங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், துயரம், சோகம், அதிர்ச்சி, மன உளைச்சல், இப்படிப்பட்ட சத்தங்கள் மத்தியில கூட நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகிக் கொள்ள வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது வனாந்தரத்திலே கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். அதன் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்தது. நாமும் அப்படியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். 2வது காரியம், வனாந்தரம் உள்ள இடத்துல கூட வாழ்க்கையில கூட தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 14 அதிகாரத்திலே சம்பவம் இருக்கிறது. சாயங்காலமான பொழுது வனாந்தரம் இடத்திலே சீசர்கள்லாம் கூடியிருக்கும் பொழுது அங்கே இந்த திரளான ஜனங்களுக்கு பசி உண்டாயிட்டது. அவளை போஜனம் பண்ணும்படி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அங்கிருந்த எவராலும் அவளுக்கு போஜனம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்திலே இயேசு இருந்ததினால் அந்த வனாந்தரத்தில் கூட 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து அநேக ஜனங்களுக்கு உணவளித்து மிகுதியான துணிக்கு எடுக்கும்படி செய்தார் அல்லவா. அதனால அவர் சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும். தேவ சமூகத்திலே அவருடைய வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை கை கொள்ளும் போது நிச்சயமாக அவருக்கு சொந்த ஜனங்களாக மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் நம்மை நடத்தும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மோட கூட இருப்பாராக. அப்பா, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே இந்த அருமையான வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க, உம்முடைய வழியிலே நடக்க, நீ தேவைகளை சந்திக்க இன்னைக்கு நீ போதுமான தேவனாய் இருப்பதனால் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.